இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே, டிஎம்கேவை தவிர்த்து 3வதா ஒரு கட்சி ஆரம்பித்து பெருசாக ஜெயிக்க முடியாததுக்கு காரணங்கள் பல இருந்தாலும், ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. 2008-9 காலகட்டங்களில் நாம் தமிழர் ஆரம்பித்து தனித்து 2024 வரைக்குமே போட்டியிட்டு ஓரளவுக்கு கணிசமான ஒரு சதவீதம் 8% வாங்கியிருக்காங்கன்னா, எந்த விதமான பின்புலமும் இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயந்தான். பட் ஆனால் அவங்களால 26 அதை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, டிவிகேவோட வரவு. டிவிகே வரவு எப்படி அதை பாதிக்கும் அப்படின்னா, மேபி கொள்கை பிடிப்பின் காரணமாக நாம் தமிழில் இருக்கிற கொஞ்சம் பேர், ஒரு 5% பேர் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக மாற மாட்டாங்க. பட் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறவங்க, ஏடிஎம்கே டிஎம்கே பிடிக்காதவங்க, அங்கே போய் ஓட்டு போட்டவங்க கண்டிப்பாக அவங்களோட மூட் ஸ்விங்னால் டிவிகே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அண்ணனும் ஒரு காரணம், சீமான் அண்ணன். எப்படின்னா, அவரோட நிலை மாற்றம் இப்போ கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. விஜயன் அரசியலுக்கு வந்தப்போ அவரை ஆதரித்து பேசினவர் இப்போ அவரை ரொம்ப காட்டமாக விமர்சனம் செய்கிறாரு. அதுக்கு காரணமும் உண்டு. மேபி இவர்கிட்டேருந்து ஓட்டை அவர் தான் பிரிக்க போகிறாருங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். அதன் அடிப்படையில் அவரோட ஓட்டு சதவீதம் குறையும். விஜயனும் ஒரு ஃப்யூச்சரில் 26 கழித்து அவரோட ஓட்டு சதவீதத்தை மெயின்டைன் பண்ணுவாரா? மேபி 6 to 8ங்கிறத 6 to 10ங்கிற மாதிரி சொல்கிறாங்கள்ல, அதை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு மேலே நிலையற்ற தன்மையில். ஏன்னா அங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ், அந்த ரசிகர்கள் பெருசாக அதை கொள்கை பிடிப்புனால அங்கே இல்லை. அண்ணனோட அந்த சினிமா கவர்ச்சியின் மூலயமா அங்கே இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த விஷயத்தில் 2006 டிஎம்டிகே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அவரோட உடல்நல குறைபாடு காரணமாக அதை மெயின்டைன் பண்ண முடியல. அவரோட ட்ராப் அவுட்ஸ் அதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் இப்போ மறைஞ்சிட்டாங்க. இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, கஷ்டமான சூழ்நிலையில் தான் டிஎம்டிகேவும் இருக்குது. மேபி அவங்களுக்கு இப்போ ஒரு 2% ஓட்டுங்கிறதே மிகப்பெரிய விஷயந்தான். மேபி எப்படி சொல்கிறதுனா, இப்போ அண்ணனே எடுத்துங்க, நாம் தமிழரே எடுத்துக்கங்க, 26 யாரோட கூட்டணி வச்சாங்கன்னா அந்த குறைகளெல்லாம் சரி பண்ணி ஓரளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மெயின்டைன் பண்ணி கட்சியை வளர்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கூட்டணி போகாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கட்சியும் அழிவை நோக்கிய பயணத்துக்கு போயிடும். இது தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய 3வது கட்சிக்கு உள்ள நிலை. அதை உணராமல் சில பேர் நான் பெரிய ஆளுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்துங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். இங்கே ஏதோ ஒரு சூழ்நிலை மக்கள் ஏடிஎம்கே டிஎம்கேவை சார்ந்த அடுத்த கட்சியை பற்றி யோசிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயங்கள்ங்கிறது அந்த பதிவோட நோக்கம். நன்றி, வணக்கம்.